உதாரணமாக ஜகாத் வசதியானவர்களின் மீது மாத்திரம், ஹஜ்ஜி வசதி படைத்தவர்களின் மீது மாத்திரம். அந்த ஹஜ்ஜு கூட சில நேரங்களில் வாகன வசதி இல்ல, பிளைட்டுடைய ஏற்பாடுகள் இல்ல, உடலுடைய ஆரோக்கியம் போதாது என்றால் அதிலிருந்தும் அவர் தப்பித்து விடலாம். ரமதானுடைய நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நோன்பாளிகளுக்கு சலுகை, பிரயாணிகளுக்கு சலுகை. ஆகுமான அனுமதிக்கப்பட்ட பிரயாணமாக இருந்தால் விட்டு மீண்டும் அதை கலா செய்யலாம். நோன்பாளிகள் அதாவது பிரயாணிகள், அதே மாதிரி நோயாளிகளுக்கு அதை அந்த நேரத்தில் விட்டு பின்னால் செய்ய வேண்டும். ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த கட்டத்திலேயும் விடுவதற்குரிய அனுமதி இல்லை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண்களுடைய 2 மிக முக்கியமான கட்டம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்தம், அந்த பீரியடுடைய டைம், அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் உள்ள அந்த நிஃபாஸுடைய டைம். இந்த 2 நேரங்களை தவிர ஆண்களோ பெண்களோ எந்த கட்டத்திலையும் விட முடியாது. இது எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. وقال النبي عليه الصلاة والسلام من صلى قاعدا فله أجر نصف القائم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் பொருட்களையும் பெரிய சிறிய அனைத்தையும் மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான். இவைகள் அனைத்தையும் நமக்காக படைத்துவிட்டு மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கத்தை குர்ஆன்ல தெளிவுபடுத்துகின்றான். முதலாவது கூறுகின்றான், ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியிலே உள்ள அனைத்தையும் உங்களுடைய பணிவிடைக்காக, உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தது நம்மை வணங்குவதற்காக. அடிக்கடி நாம் நம்முடைய காதுகளால் கேட்கக்கூடிய ஆயத், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் முதலாவது வணக்கத்திற்குரிய அர்த்தம் தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதற்காக, அவனை மாத்திரம் நம்புவதற்காக,
அவன் அல்லாத வேறு யாராலும் எவராலும் எதுவாலும் எதுவும் நடக்க முடியாது என்ற இந்த ஆழமான பதிவை வைப்பதுடன் அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது சில வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறான். இந்த வணக்கங்களில் ஆக முக்கியமான ஒரு வணக்கம் என்றால் அது தொழுகையுடைய வணக்கம். உலகத்துல நாங்க பார்க்கலாம், எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ் எல்லோரின் மீதும் கடமையாக்கியது இல்லை. உதாரணமாக ஜகாத் வசதியானவர்களின் மீது மாத்திரம், ஹஜ்ஜி வசதி படைத்தவர்களின் மீது மாத்திரம். அந்த ஹஜ்ஜு கூட சில நேரங்களில் வாகன வசதி இல்ல, பிளைட்டுடைய ஏற்பாடுகள் இல்ல, உடலுடைய ஆரோக்கியம் போதாது என்றால் அதிலிருந்தும் அவர் தப்பித்து விடலாம். ரமதானுடைய நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நோன்பாளிகளுக்கு சலுகை, பிரயாணிகளுக்கு சலுகை. ஆகுமான அனுமதிக்கப்பட்ட பிரயாணமாக இருந்தால் விட்டு மீண்டும் அதை கலா செய்யலாம். நோன்பாளிகள் அதாவது பிரயாணிகள், அதே மாதிரி நோயாளிகளுக்கு அதை அந்த நேரத்தில் விட்டு பின்னால் செய்ய வேண்டும். ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த கட்டத்திலேயும் விடுவதற்குரிய அனுமதி இல்லை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பெண்களுடைய 2 மிக முக்கியமான கட்டம், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்தம், அந்த பீரியடுடைய டைம், அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் உள்ள அந்த நிஃபாஸுடைய டைம். இந்த 2 நேரங்களை தவிர ஆண்களோ பெண்களோ எந்த கட்டத்திலையும் விட முடியாது. இது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் இதை செய்வதாக குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் கூறியிருக்கிறான். நாங்க பூமியில சஜ்தா செய்கிறோம். சூரத்துர் ரஹ்மான்ல அடிக்கடி நாங்க காதால கேட்கிறது, அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வை சஜ்தா செய்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக கூறுகின்றான். இன்னொரு ஆயத்துல அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வத்-தைரு ஸாஃபாத் குல்லும் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. வானிலே உள்ளவைகள் மலக்குமார்கள், பூமியிலே உள்ளவைகள். வேறொரு ஆயத்தில் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷ்ஷம்சு வல் கமர், சூரியன் சந்திரன், வன் நஜ்ம் நட்சத்திரங்கள், வஷ்ஷஜர் மலைகள் மரங்கள், வல் ஜிபால் மலைகள், வத்தபாப் விலங்குகள் மிருகங்கள், வகஸீரும் மினன் நாஸ் அதிகமான மனிதர்கள் சஜ்தா செய்வதா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்லிவிட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய வணக்கங்களை மனிதர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கடமையாக்கவில்லை. மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், வானம் பூமியாக இருக்கலாம், சூரியன் சந்திரனாக இருக்கலாம், வன விலங்குகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றது, அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு, இவைகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய தொழுகையையும் அறிந்து வைத்திருக்கிறது, தன்னுடைய தஸ்பீஹையும் அறிந்து வைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். தௌஹீதுக்கு பின்னால அல்லாஹ்வுக்காக மிக விருப்பமான ஒரு அமல் என்றால் அது தொழுகையுடைய அமல் தான். அதனால தான் உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை விதியாக்கி இருந்தான். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம், அதனுடைய முறை அது வித்தியாசமாக இருக்கலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் மீதும் தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். நாங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் அடிக்கடி கேட்கிற ஆயத், அவர்கள் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் மனித சஞ்சாரமற்ற இடத்துல விட்டு வந்து துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய தூய்மையான இந்த பைத்துல்லாவுக்கு பக்கத்துல மனித சஞ்சாரமற்ற எந்த விவசாய பயிர்களும் இல்லாத இந்த இடத்துல என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் விட்டு வந்தேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹவி இலைஹிம், சில மக்களுடைய உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பி விடுவாயாக, சாய்த்து விடுவாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொழுதார்கள். அவர்களுடைய சந்ததிகளை தொழுவதற்குரிய வசதியை ஏற்படுத்தி தருமாறு அல்லாஹ்விடம் துஆவும் செய்திருக்கிறார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கூறுகின்றான், மூஸா நீங்க என்ன வணங்கணும்? அனி அபுதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன், நீங்க என்னையே வணங்கணும், என்னையே பயப்படணும், எனக்கு வழிபடணும்.
நீங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். நபி அவர்களுக்கு முன்னால வந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொன்னதை அவர்களே கூறுகின்றான். வஅௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. நான் உலகத்தில் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் எனக்கு தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் ஏவி இருக்கிறான். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், அது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி அவர்கள் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழும்படி கட்டளையிட்டிருக்கிறான். அதே மாதிரி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் விசேஷமாக கடமையாக்கிய ஒரு அமல் தான் நாம் தொழக்கூடிய இந்த தொழுகையுடைய அமல். மற்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கி வஹ்யின் மூலமாக அறிவித்து கொடுத்தான். தொழுகை மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமானது, அல்லாஹ்வுக்காக விருப்பமானது. நபி அவர்களே சொல்வார்கள், உங்களுடைய உலகத்துல எனக்கு விருப்பம் உண்டா மூன்று பொருள். அதுல ஒன்று குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், தொழுகையில என்னுடைய கண் குளிர்ச்சி, அதுதான் உங்களுடைய உலகத்துல எனக்கு மிக விருப்பமான ஒன்று. அந்த தொழுகையை கொடுப்பதற்காக நபி அவர்களை தன்னுடைய தர்பாருக்கு அழைத்தான். இப்பொழுதெல்லாம் சமீபத்தில் நாங்க பேசிக் கொள்கின்றோம். அந்த நான் நினைக்கிறேன் சந்திராயன் 3 சொல்லி உலகத்துல ரொம்ப வேகமா பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. நான் நம்புறேன் 40 நாள்ல தான் அவர்கள் அந்த இடத்தை போய் அடைந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை மேல, அதாவது முதலாவது வானம், இரண்டாவது வானம், 7 வானம், அதற்கு பின்னால் உள்ள அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய குர்சி, இவைகள் அனைத்தையும் தாண்டி 1400 வருடங்களுக்கு முன்னால எந்த டெக்னாலஜி, எந்த கருவிகளும் இல்ல. அல்லாஹ் அவனுடைய குதிரத்தால ஒரே இரவுல மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானம், அதற்கு மேலால் அல்லாஹ்வுடைய அரிசி, குர்சி, சிதறத்துல் முன்தஹா, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே எழுதக்கூடிய பேனையுடைய சப்தத்தை கேட்கின்ற வரைக்கும் அல்லாஹ் நெருக்கமாக சென்று அல்லாஹ்வை தரிசித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய பரிசு தான் இந்த தொழுகை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எந்த கட்டத்திலையும் இதை விடுவதற்கு அனுமதி இல்ல. ஒரு ஆளா நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழணும். அமர்ந்து அவரால் உட்காரவே முடியாது, படுத்து கிடக்குகின்றார், ஏதாவது ஒரு பக்கத்துல சாய்ந்து அவர் தொழணும். படுத்த படுக்கையிலேயே இருக்கிறார், கை கால்களை அசைக்கவும் முடியாது. அவர் தன்னுடைய கண்களால ஜாடை செய்தாவது தொழ வேண்டும். உது செய்வதற்கு நீர் இல்ல, மண்ணால தயமும் செய்ய வேண்டும். சுத்தமான மண்ணும் கிடைக்கவில்லை. மற்ற மதுஹபுகள்ல, ஷாஃபி மதுஹப்ல சுத்தமான புழுதி உள்ள மண். ஆனால் மற்ற மதுஹப், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்களுடைய மதுஹப்ல மண் இனத்தை சார்ந்த பொருட்களில் தயமும் செய்யலாம். விமானங்கள்ல நாங்க பறந்து கொண்டிருக்கிறோம், அங்குள்ள டாய்லெட்ல உது செய்ய இயலாது, அந்த அளவுக்கு வசதிகளும் இல்ல. நாங்க அப்படி செய்து அந்த நீரை வீணடிக்கவும் முடியாது, அந்த வாஷ்ரூம அசிங்கப்படுத்தவும் முடியாது. முடியும் உது செய்து கொண்டு செல்வோம். உது செய்ய முடியாத கட்டத்தில் மத்த மதுஹபை ஃபாலோ பண்ணி மண் இனத்தை சார்ந்தவைகள்ல தயமும் செய்யலாம். அது சுவராக இருக்கலாம், அல்லது பலகையாக இருக்கலாம், அல்லது வேறு இதர பொருட்களாக இருக்கலாம். மற்ற மதுஹபை ஃபாலோ பண்ணி தயமும் செய்து தொழணும். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், எந்த கட்டத்திலேயும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல. யுத்தம் உங்களுக்கு தெரியும், போர் முனை. யுத்தம் என்றாலே இரத்தங்கள் ஓடும், தலைகள் கீழே உருளும், கை கால்கள் ஆங்காங்கே வெட்டப்பட்டு அவர்கள் குட்டுயிராக சத்தங்கள் நடக்கும். அந்த நேரத்திலேயும் குர்ஆன்ல நாங்க எடுத்து பார்க்கலாம், ஜமாஅத்தாக தொழக்கூடிய முறையை தான் அல்லாஹ் விவரிக்கின்றான். நீங்க உங்களோட எதிரிகளுக்கு முன்னால ஒரு கூட்டம் முன்னால ஆயுதங்களை ஏந்தி நில்லுங்க. 2 சாராரும் நீங்க ஒரே நேரத்துல தக்பீர் கட்டுங்க. முதல்ல உள்ள கூட்டம் ஒரு ரக்காத்தை முடிச்சிட்டு அவர்கள் மேல கியாமுக்கு வாங்க. அதற்கு பின்னால் உள்ளவர்கள் ஒரு ரக்காத்தை முடிங்க. 2-3 விதத்துல ஹதீஸ்ல இதற்குரிய விளக்கம் வந்திருக்குது. போற முனையில தொழும் பொழுதும் ஜமாஅத்தாக தொழுகிற முறையை குர்ஆன்லயே அல்லாஹ் கூறியிருக்கிறான். உங்களுக்கு ஒரே இடத்துல நின்று கொண்டு போர் செய்து கொண்டு தொழ முடியாதா?
குர்ஆன்ல கூறுகின்றான், ஃபைன் கிஃப்தும் ஃபரிஜாலன் அவ் ருக்பானா, உங்களால நின்று கொண்டே யுத்தம் செய்து தொழ முடியாதா? நடந்து நடந்து உங்களோட குதிரைகள்ல, ஒட்டகங்கள்ல, வாகனங்கள்ல பிரயாணம் செய்து செய்து தொழுகையை விடாதீங்க, தொழுகையை முடிங்க, யுத்தமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தொழுகை ஆக மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாத்துடைய அடிப்படை, இஸ்லாமியர்களுடைய சின்னம். தொழுகையை விடுவதை குஃப்ராக அனைத்து சஹாபாக்களும் கருதி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தொழுகை எவ்வளவு முக்கியமோ அந்த தொழுகையுடைய நேரங்களும் காலங்களும் முறைகளும் முக்கியமானது. தொழுகையுடைய நேரம், மிஅராஜ்ல நபி அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால அடுத்த நாள் காலையில ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து நபி அவர்களுக்கு முன்னால இமாமாக நின்று தொழுக வைத்தார்கள். திருமிதியில் இந்த ஹதீஸ் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது, மற்ற கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. முதலாவது மிஅராஜுக்கு போய் அடுத்த நாள் லுஹருக்கு தான் வந்தார்கள். சூரியன் நடு உச்சிக்கு வந்து கொஞ்ச நேரத்துல லுஹர் தொழுகையை தொழுக வைத்தார்கள். அதற்கு பின்னால ஒரு பொருள், ஒரு குச்சியோ ஒரு பேனையோ வைத்தால் அந்த குச்சியுடைய பேனையுடைய அளவுக்கு நிழல் வந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுக வைத்தார்கள். சூரியன் மறைந்த உடனேயே மக்ரிபி தொழுகையை தொழுக வைத்தார்கள். செம்மேகம் மறைந்த உடனேயே இஷா தொழுகையை தொழுக வைத்தார்கள். அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரு சாதிக், அதாவது ஃபஜ்ருடைய நேரம் உதயமாகிய அந்த ஆரம்ப வேளையிலேயே ஃபஜ்ரு தொழுகையை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாள் லுஹருடைய தொழுகையை தாமதித்து, அதாவது முதல் நாள் அசர் தொழுத அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முந்திய நேரத்தில் லுஹர் தொழுகையை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாள் அசருடைய தொழுகையை ஒரு பொருள், அது டபுள், இரண்டு அளவுக்கு அதனுடைய நிழல் வந்த நேரத்தில் அசர் தொழுகையை தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாள் மக்ரிபும் ஆரம்ப வேளையில, இரண்டாவது நாள் இஷாவும் இரவை மூன்றா பிரித்து அதில் ஒரு பகுதி போனதற்கு பின்னால தொழுக வைத்தார்கள். இரண்டாவது நாள் ஃபஜ்ர் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததற்கு பின்னால தொழுக வைத்தார்கள். தொழுக வைத்து சொன்னார்கள், யா முஹம்மத், அல் வக்து மா பைன ஹாதைனில் வக்தைன், உங்களோட ஐங்கால தொழுகையுடைய நேரம் இந்த இரண்டு நேரத்திற்கு உட்பட்டது தான். நாங்க நன்றாக விளங்கணும். நம்முடைய மதுஹபுகளுடைய இமாம்கள் அடிக்கடி நாம் கூறுவோம், எதையும் அவர்கள் நினைத்த மாதிரி சட்டங்களை அவர் எழுதவில்லை. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இரண்டு நாள் தொழுக வைத்த அந்த அமலை வைத்து, முதலாவது நாளுடைய அமலை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எடுத்து நம்முடைய ஷாஃபி மதுஹப்ல பார்க்கலாம். லுஹர் ஆரம்ப வேளை, அஸர் ஆரம்ப வேளை, மக்ரிப் ஆரம்ப வேளை, இஷாவும் ஆரம்ப வேளை, ஃபஜ்ரும் இருட்டிலேயே நாங்க தொழுகின்றோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாவது நாள் இந்த மாதிரி தான் செய்தார்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹனஃபி மذஹப்ல நாங்க பார்க்கலாம். எங்கட நாட்டுல குறவு, வெளிநாடுகள்ல பார்க்கலாம். சில வேளை இந்தியா, பாகிஸ்தான் போன்ற அந்த நாடுகள்ல சமர்ல 2:30 மணி 3 மணிக்குத்தான் சில வேளை லுஹர் தொழுவார்கள். அசர் 6:30 மணி 7 மணி ஆகும். கிட்டத்தட்ட 5:30 மணி 6 மணி 6:30 மணி ஆகும் அசர். சூரியன் மறையும் பொழுது மக்ரிப், அதுல மாற்ற கருத்து இல்ல. இஷாவையும் தாமதித்து தொழுவார்கள். ஃபஜ்ரை கூட பாங்கு சொல்லி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 45 நிமிஷங்களுக்கு பின்னால அவர்கள் தொழுவார்கள். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இரண்டாவது நாளுடைய அமலை வைத்து இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இந்த நேரத்தில் தொழுவது நல்லது. ரெண்டுமே சொன்னார்கள். இந்த ரெண்டு நேரமும் உங்களுடைய உம்மத்திற்குரிய நேரம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, நாங்க நினைச்ச நேரத்துல தொழவும் முடியாது, நாங்க நினைத்த மாதிரி வுது செய்யவும் முடியாது. இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், அல்லமனி ஜிப்ரீல் அல் வுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எனக்கு வுது செய்யற முறையையும் படித்து தந்தார்கள். தொழுவிக்கிற முறையை அவர்கள் இமாமாக நின்று தொழுக வைத்து காட்டினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி தொழுகையுடைய நேரம் வஹீயின் மூலமாக இருக்குதோ அதே மாதிரி தொழுகையில் உள்ள அர்கான்கள், ருக்குன்கள், ஃபர்துகள் இவைகளும் குர்ஆன்ல ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், தொழுகையில 19 ஃபர்து, அதில் தனிப்படிதல் என்ற அந்த 5 6 விட்டு விட்டால் மொத்தம் 13 ஃபர்து. அதுல முதலாவது என்ன, நாங்க தக்பீர் கட்டுவோம். நின்ற நிலையில தக்பீர் கட்டணும். நின்று கொண்டு தொழுவது ஃபர்து.
குர்ஆன்ல வருது. நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த ஆயத்துல ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் நின்று தொழுங்கள். தொழுகையில நின்று தொழுவது குர்ஆனுடைய சட்டம், அது ஒரு ஃபர்து. கியாம், நாங்க கியாம் என்று கூறுவோமே, அது தொழுகையில ஃபர்து. அதற்கு பின்னால நாங்க ருக்குவுக்கு போறோம், ருக்குவும் குர்ஆன்ல வந்திருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ, ருக்குவும் செய்யுங்கள், சுஜூதும் செய்யுங்கள், நல்ல வேலைகளை செய்யுங்கள். வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவதற்காக நீங்க நல்ல வேலைகளை செய்யுங்க. இந்த ஆயத்துல ருக்குஐ பற்றியும் குர்ஆன்ல, சுஜூதை பற்றியும் குர்ஆன்ல வந்திருக்குது. இதை வைத்து நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், மற்ற வணக்கங்கள்ல நெகிழ்வு போக்கு இருப்பத மாதிரி தொழுகையில நாங்க நினைச்ச மாதிரி தொழையலாம். தொழுகையில எப்படி தொழணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு தொழுகை வைத்து காட்டினார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்க எப்படி பார்த்தீங்களோ அப்படி தொழுங்க. அதனால நாங்க நினைக்கிற மாதிரி தொழையலாம். நான் எதை சொல்ல வாரேன்டா, இங்க கதிரையில் அமர்ந்திருக்கிறவர்கள் யாரும் ஒன்றும் நினைக்க வேணாம். இங்குள்ளவர்களுக்கு மட்டுமல்ல இது, எங்களுடைய நாட்டில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் கேட்கக்கூடியவர்கள் எல்லோரும் இதை செவிமடுக்குகின்றார்கள். எங்களுடைய உலமாக்களுடைய ஒரு தார்மீக கடமை இருக்குது. அதனால தொழுகையுடைய சட்டம் என்ன? ஒரு ஆள் நிற்க முடியும் உண்டா, அவர் நிற்கணும். ஒருவருக்கு முழு கியாம்ல நிக்கல. உதாரணமாக கியாம்ல ஜமாத்தோடு தொழும் பொழுது இமாம் ஒரு 3 நிமிஷம் நிற்பாரு, பெரிய சூறாவை ஓதி 3 நிமிஷம் நிற்பாரு. ஆனால் ஒருவருக்கு 3 நிமிஷம் நிக்கல, 2 நிமிஷம் தான் நிக்கலும்னா நீங்க 2 நிமிஷம் நின்று தொழுவது கட்டாயம். 3வது நிமிஷம் உங்களால நிக்கல, நீங்க தவறி வழுகி விழுத்துடுவீங்க பேலன்ஸ் இல்லாம. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? உங்களுக்கு உட்காரலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ற பொதுவான ஒரு சட்டம், அல் மைசூர் லா யஸ்குது பில் மஅசூர், எது முடியுமோ முடியுமானதை செய்துவிட்டு தான் முடியாததை விடணும். அதனால முடியுமானதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா விட்டுட்டு எனக்கு முடியாதுன்னு சொல்லலாம். அதுக்குத்தான் நான் உதாரணம் சொன்னேன். 3 நிமிஷம் கியாம்ல நிக்கணும். ஒருவரால 2 நிமிஷம் தான் நிக்கலாம், அல்லது 1 நிமிடம் தான் நிக்கலாம். அந்த 2 நிமிடமோ 1 நிமிடமோ நின்று விட்டு அதற்கு பின்னால தான் அவர் உட்காரணும். இப்ப அடுத்த 2வது உட்கார்றது எங்க? உட்கார்றது நிலத்தில, கதரையில இல்ல. உட்கார்றது நிலத்தில தான் உட்காரணும். ஒருவரால நிற்கவே முடியாது, ஒருவரால நிற்கவே முடியாது. இப்ப அவர் 2வது உட்காருவதற்கு அனுமதி. ஒருவருக்கு நின்று கொண்டு பூர்த்தியா ருக்கு செய்யலாம், ஆனா ஓரளவு ருக்கு செய்யலாம். பூர்த்தியாண்டா நம்முடைய 2 உள்ளங்கைகளை முட்டுக்கால வைக்கிற அளவுக்கு குனியலாம். ஆனா கொஞ்சம் ஓரளவு குனியலும், அப்படி நீங்க குனிங்க, அதற்கு மார்க்கத்தில் அனுமதி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது என்ன? ஒருவரால நிற்கவே முடியாது என்ற கட்டம் வரும் பொழுது அவர் அமரலாம். எங்க அமரணும்? நிலத்தில தான் அமரணும். புகாரில வார தெளிவான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில போற நேரத்துல அவர்கள் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு நபி அவர்கள் தரையில தொழுததாக வரக்கூடிய இந்த ஹதீஸ், இது போன்ற பல ஹதீஸ்களை வைத்து ஒருவரால் நிற்க முடியாது, அவர் என்ன செய்யலாம்? நிலத்தில் அமரலாம். நிலத்தில் அமர்வதற்கும் 4 கட்டங்கள் இருக்குது. முதலாவது அத்தஹியாத்துடைய முறை, அப்படி இருக்கலாதா? 2வது அத்தஹியாத்துடைய முறை, அப்படியும் இருக்க முடியாதா? 3வது சம்மானம் கொட்டி இருக்கக்கூடிய அந்த இருப்பு, அப்படியும் இருக்க முடியாதா? 4வது தன்னுடைய 2 கால்களை கிப்லாவுக்கு நேரா நீட்டி அல்லது 2 கால்களை நட்டி அவர் தன்னுடைய பித்தட்ட பூமியில நிலத்தில வைத்து அவர் உட்காரணும். ஏன் அவருக்கு கியாம் மட்டும்தான் கஷ்டம். அவரால் ருக்கோ செய்யணும் என்றா கீழே இருந்து மேல மீண்டும் ருக்கோக்கு வரணும். ருக்குவை அவர் பூர்த்தியாக செய்யணும். இது 2வது முறை. அவருக்கு ஒரு ஆளுக்கு கியாமும் முடியாது, ருக்குவுக்கு குனியவே இயலாது, அவருடைய இடுப்பை வளைக்கவே இயலாது. அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? கீழே நிலத்தில அமர்ந்து கொண்டு அவர் ருக்குவுக்கு போகலாம். 3வது சுஜூத். மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
சுஜூத் இருக்குது. உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அஅதும், நான் 7 உறுப்புகளின் மீது சுஜூத் செய்ய ஏவப்பட்டிருக்கிறேன். சுஜூத்ல இந்த 7 உறுப்புகள் நிலத்தில படணும். 2 பாதம், 2 முட்டுக்கால், 2 உள்ளங்கை, நம்முடைய நெத்தி, 2 உள்ளங்கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 பாதங்கள், இந்த 7 பற்ற விதத்துல சுஜூதுக்கு போகணும். ஒரு ஆளுக்கு நெத்திய வைக்கலா என்று வைத்துக் கொள்வோம், அவரால் கஷ்டம், அனுமதி இருக்குது. நான் எதை சொல்ல வாரேன்டா, மிஸ்யூஸ் நடக்கிறத தான் நான் சொல்ல வாரேன். இதுல நோயாளிகள் தாராளம், தங்கடம் உள்ளவர்கள் அவர்களுடைய தங்கடத்துடைய அளவு என்னன்னு பார்க்கணும். ஒரு ஆளுக்கு பூமியில நெத்திய வைக்கலாம், காலையும் வைக்கலாம், பாதத்தையும் வைக்கலாம், கைகளையும் வைக்கலாம். ஆனா பூமியில நெத்திய கொண்டு போற அளவுக்கு ஒரு சின்ன கட்ட மாதிரி ஒன்றை வச்சு அல்லது சின்ன ஒரு தலையணை மாதிரி ஒன்றை வச்சு அதுல அவர் சுஜூது செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நிற்பதற்கு முடியாத கட்டத்துல அவர் என்ன செய்யணும்? கீழே தரையில அமரணும். அவருக்கு செய்ய முடியாத கட்டத்துல அவர் கீழே அமர்ந்து கொண்டு ருக்குவை செய்யணும். அதற்கு பின்னால சுஜூத், அதற்கு பின்னால் அத்தஹியாத்துடைய இருப்பு. இந்த 4 இருக்குது. இந்த தொழுகையில் உள்ள ஃபர்துல, ருக்குன்ல ஆக முக்கியமான 4 ருக்குன்கள். இதுல ஏதாவது தவறி விட்டாலும் தொழுகை கூடாது. 2வது மசாலா, ஒரு ஆளால நிற்கவும் முடியாது, அவர் விழுந்துடுவாரு. கீழே தரையில அவரால் அமரவே முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த 4 அடிப்படையில அவரால் தரையில அமரவே முடியாது. இப்ப கொஞ்சம் உயரமான ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்றுல அவர் அமர்ந்து கொண்டு தொழலாம். ஆனா இன்றைக்கு யாரும் தயவு செய்து தவறா நினைக்காதீங்க, இந்த கதிரை கலாச்சாரம் கூடிருச்சு. மஸ்ஜிதுகள் எங்க மட்டுமல்ல, நான் அனைத்து மஸ்ஜிதுகளையும் வைத்து கூறுகின்றேன். அதிகமான மஸ்ஜிதுகள்ல இந்த கதிரைகள் அடிக்க வைக்கப்பட்டிருக்குது. ஆண்கள் நின்று கொண்டு எல்லா வேலையும் செய்யறாங்க, போறாங்க, வாராங்க, நின்று கொண்டு பேசுறாங்க, கதைக்கிறாங்க, வீட்டில் எவ்வளவோ நின்று கொண்டு வேலைகளை செய்யறாங்க. ஆனால் தொலை வந்தா மட்டும் உடனடியாக கதிரையில் உட்கார்றது. நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், யாரும் தவறாக விளங்கி கொள்ளாதீங்க. உண்மையிலேயே நோயாளி தங்கடம் உள்ளவருக்கு அனுமதி. நான் சொல்ல வாரது உண்மையிலேயே நோயாளி இல்ல, சோம்பரம், சோம்பல்தனம் அல்லது தொழுகையில் உள்ள அந்த அக்கறை குறைவு. அதனால வந்தாச்சு, ஷேரை இழுத்தாச்சு, உட்கார்ந்தாச்சு. எங்கட இமாம்கள் விளக்குறாங்க, ஆக நல்ல ஒரு ஸ்டூல் மாதிரி, அதுல சாய்மானமும் இல்ல, அதுல கை வைக்கிற அந்த இடமும் இல்ல. நாங்க யாருக்கு முன்னால் நினைக்கிறோம்? ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லவா நிற்கிறோம். அரசர்களுக்கு எல்லாம் அரசன், அவனுக்கு முன்னால நாங்க சாஞ்சு ஒரு ஆளுல, அதாவது ஸ்டூல்ல உட்காரவே இயலாது, அவர் விழுந்துடுவார் என்று இங்க தாராளம் அவர் சாய்ந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன் என்றா, ஒரு ஆளுக்கு சாய வேண்டிய தேவையே இல்ல, கையை வைக்க வேண்டிய தேவையே இல்ல. ஆனால் இது பல இடங்களில் இங்கே தவறுதலாக யூஸ் பண்ணப்படுகின்றது. நான் என்ன சொன்னேன்? ஒருவருக்கு கையாமல நிற்கவும் முடியாது, தரையில நான் சொன்ன அடிப்படையில 4 முறையில அமரவும் முடியாது. அவர் தாராளம் என்ன செய்யலாம்? ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்றுல அவர் அமர்ந்து தொழலாம். அதிலும் அவருக்கு மீண்டும் ருக்குவுக்கு வரலாம் என்றா ருக்குவுக்கு வந்துட்டு போகணும். அவருக்கு முறைப்படி சுஜூத செய்யலாம் என்றா சுஜூதுக்காக வேண்டி அவர் போய் சுஜூதை செய்து விட்டு வரணும். எது முடியாதோ அதற்கு மட்டும் தான் கதிரைய பாவிக்கணும். உங்களை நின்று கொண்டு ருக்கு செய்யணுமா செய்யுங்க, உங்களுக்கு வளமையான முறைப்படி சுஜூது செய்யணுமா செய்யணும். ஆனா அத்தஹியாத்துடைய இருப்பிட மட்டும் முறைப்படி எனக்கு கீழே உட்கார இயலாது என்ற கட்டம் வார நேரத்துல அவர் என்ன செய்யலாம்? அந்த கதிரையில அமர்ந்து கொண்டு தொழலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கதிரை கூட எங்கட கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கதிரையுடைய கால்கள் எங்க இருக்கணும்? நாங்க ஆண்களுடைய குதிகால்கள் உள்ள இடத்துல தான் கதிரையுடைய கால்கள் இருக்கணும். கதிரையை பிற்படுத்தி வச்சோம் பின்னால் உள்ள சப்புல தொழுகிறதுக்கு கஷ்டம். அதனால கதிரையுடைய கால்கள் நாங்க ஆண்கள் எந்த ஆக நல்ல கதிரையை ஒதுக்கிடுங்க. அது தேவைப்பட்டா மட்டும் ஆக சிறந்தது வாரவங்க எடுத்துக்கொண்டு வாரது. நான் மஸ்ஜிதால செய்வதை ஒன்றும் சொல்லல என்று ரொம்ப கூடிருச்சு. இந்த கதிரை கலாச்சாரத்தை இல்லாமலாக்கணும்.
இதை குறைக்கணும். தங்கடம் உள்ளவர்கள் தாராள, நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், அவர்கள் பாவிக்கலாம். ஆனால் இது மிஸ்யூஸ் பண்ணப்படுது, இது தவறுதலாக யூஸ் பண்ணப்படுகின்றது. இதனால நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்த 50-60 வருஷமாக தொழுகிற தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். ஆண்களும் அப்படித்தான், சில வீடுகள் உள்ள பெண்மணிகளும் அப்படித்தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆண்களுக்குரிய அதே சட்டம் தான் பெண்கள் வீட்டு வேலைகளை செய்யறாங்க, வீட்டுக்குள்ள நடமாடுறாங்க. சில நேரத்தில் உடம்பு மிச்சம் பெரிசாக இருக்கும், அவங்களுக்கு தங்கடம் இருக்குது, நான் இல்லன்னு சொல்லல. சில நேரத்தில் அவர்களுடைய முட்டுக்கால அறவே மடக்கேலா, அவர்களுடைய இடுப்பு அறவே மடக்கவேலா. எந்த சந்தர்ப்பத்திலேயும் தொழாத மற்ற நேரத்தில் அவர்களுக்கு கீழால அமரவே ஏலா, தொழலாம் கதிரையில. ஆனால் மற்ற நேரங்கள்ல கீழே உட்கார்றது, தொழுகைக்கு மட்டும் வரும் பொழுது கதிரையில் உட்காருவது, எங்கட தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் ஆகிவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழுகையுடைய விடயத்தில் நாங்க எல்லாரும் கவனம் காட்டணும். இது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும். இதுல நாங்க நினைச்சா நிக்கிறது, நினைச்சா உட்கார்றது இல்ல. இதுல நீங்க எப்பொழுது நிக்கலாம். ஒவ்வொருவரும் மற்றவங்க அவசரமா யாருக்கும் ஹராம் என்று பத்துவா கொடுக்க போயிடாதீங்க. யாரு தங்கடமாக இருக்கிறார்களோ அவர்கள் தகுந்த அனுபவம் உள்ள உலமாக்கள்கிட்ட சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இல்ல. ஒவ்வொருவருடைய தங்கடம், ஒவ்வொருவருடைய உடலுடைய அமைப்பு, ஒவ்வொருவருடைய உறுப்புகளை வைத்து அவர்களுக்குரிய சட்டங்கள் வித்தியாசப்படும். ஆனால் நான் எதை சொல்ல வரேன்டா, கீழே உட்கார்றது தான் நபி தோழர்களுடைய மிக முக்கியமான சுன்னா. கீழே உட்கார முடியாத பட்சத்துல அவர்கள் கதிரைகள்ல அல்லது ஸ்டூல்கள் அமர்ந்து கொள்ளலாம். நான் எதை சொல்ல வரேன்டா, ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். இதுல சில வேளை எங்களோட ஷைத்தான் விளையாடி எங்களோட தொழுகைகளை வீணடித்து விடலாம். எப்படி பரதான தொழுகைக்கு கயாமும் ருக்கூஉம் சுஜூதும் இருப்பும் இருக்குதோ, சுன்னத்தான தொழுகைக்கு மட்டும் அனுமதி என்ன, நீங்க அமர்ந்து கொண்டு தொழலாம். அதிலே பாதி நன்மை தான். மன் ஸல்லா காயிதன் ஃபலஹு அஜ்ரு நிஸ்ஃபுல் காயிம். யாராவது அமர்ந்து தொழுதால் நின்று தொழுதவருடைய ஹாஃப் நன்மை. அவருக்கு 1,00,000 உண்டா, இவருக்கு 50,000 தான், ஹாஃப் தான் கிடைக்கும். அந்த சுன்னத்து தொழுறவருக்கு கூட சுஜூது ஃபர்து, ருக்கூஉ ஃபர்து, அத்தஹியாத்து ஃபர்து. அந்த ஃபர்துகளை எப்படி முறைப்படி தான் நாங்க செய்யணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான வணக்கம். நமக்கு மற்றவர்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசமே தொழுகை தான். நாங்க இதை விட்டு விட்டோம் என்றா அவங்களுக்கு எங்களுக்கு மத்தியில வித்தியாசம் இல்ல. கியாமத் நாள்ல முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வியும் தொழுகையை பற்றி. அதனால சிரமப்பட்டு தொழுகிறோம், ஆனால் அதனுடைய முறை பிழையாக இருந்தால் அதை அல்லாஹ் பழைய துணியை சுருட்டி முகத்தில் அடிப்பதை போன்று அடித்து விடுவான் என்று கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. அதனால் இந்த விடயத்தில் நாங்களும், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், அவர்கள் தங்கடத்துக்கு அனுமதி இருக்குது, மிஸ்யூஸ் பண்ணப்படாமல், அதுக்கு தவறான அர்த்தங்கள் கொடுக்கப்படாமல் ஷரியாவுல சொன்ன பிரகாரம் இந்த உயர்ந்த அமலை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்தி யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم. فسبحان الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فأوصيكم عباد الله وإياي بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله، فإن في طاعة الله وإطاعة رسوله سعادة
سعادة الدارين كما قال الله سبحانه وتعالى ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فمن أقامها فقد أقام الدين ومن تركها فقد هدم الدين جعلنا الله وإياكم مع المطيعين لله ورسوله والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قدير بر رؤوف رحيم ورب حليم